ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. காலையில் 6:30 கட்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் பாப்பா எல்லாம் கட்டித்தறிக்கு வந்தேங்க. கட்டித்தறிக்கு வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து மயில் வந்து தோகை வச்சு ஆடிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. கிராமத்தில் நம்ம வீட்டை சுற்றிங்க காலையில் டைம் ஒரு 5:30 ஒரு 6:30 7 மணி வரைக்கும் குருவி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆட்டு கட்டி தரையிலங்க ஆட்டெலாம் பிடிச்சி வேறு இடத்துல கட்டிட்டு ஆட்டுக்கட்டித்தெல்லாம் சுத்தமாக காலையில் கூட்டி எல்லாம் அள்ளியாச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டீ எல்லாம் வச்சு குடிச்சதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி விட்டாச்சு. காலையிலேயே பாப்பாலாம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி தாங்க பார்க்குறீங்க. பாப்பாவெல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் மாமாவும் ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேங்க. மாமா நைட் டியூட்டிக்கு போயிட்டு 8 மணிக்காட்டு தாங்க வந்தாங்க. வந்ததும் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருந்தேன். கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. பாப்பா தம்பியெல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வரங்காட்டி நான் சூப்பராக ரெடி ஆகிட்டேங்க. தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நேற்று ஈவினிங்கே தம்பி தென்னஞ்செடி கேட்டிருந்தான்னு சொல்லிங்க மாமா வந்து இழுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. தம்பி வந்து தென்னஞ்செடி கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கான். மாமாவும் வந்துட்டாங்க. எங்கள் வார்டில் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. போனதும் சீக்கிரமாக ஓட்டு போட்டு வெளியே வந்தாச்சுங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் 6th-லேருந்து 8th வரைக்கும் படித்தேங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்கூலை பார்த்ததும் பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. இந்த இடத்துலலாம் எத்தனை டைம் ஓடி ஓடி விளாண்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லாம் இருக்காதுங்க, சும்மா எம்டியாக தான் இருக்கும். இந்த கட்டடத்தில் இந்த ஃபஸ்ட் ரூம் தான் ஹெச்எம் ரூம்ங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மரமெல்லாம் அப்பையிலேருந்தே இருக்குது. ஹெச்எம் ரூம் முன்னாடிங்க காலையில் நேரமாக வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு நேரமாக வந்துட்டோன்னா முன்னாடி வந்து கோடு போட்டு அந்த நாடு பிடித்தல்லாம் விளையாட விடுவீங்களா, அதெல்லாம் விளையாடுவோம். இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயா வந்து கடை போட்டிருப்பாங்க. அந்த ஆயா கடையில் அடிதடி போட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். 6th-லேருந்து 8th வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி வளர்ந்தேங்க. அந்த லைஃப் மட்டும் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்னு கூட சொல்லலாம் ஸ்கூல் லைஃபு. ஸ்கூலுக்கு முன்னாடியே நின்று கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டுங்க. மாமா கிட்டே இங்கெல்லாம் விளையாடுவோம் இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வரும்போது ஸ்கட்ச் பென்சிலும் நோட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி பையனுக்கு வந்து வாங்கிட்டு வர மறந்து போயிட்டுங்க. அதனால் நம்ம வீட்டில் பழைய நோட்டும் பழைய ஸ்கட்ச் பென்சிலும் இருந்துச்சு. அதை எடுத்து கொடுத்து குட்டி பையனை வந்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சாச்சுங்க. குழந்தைங்கள வந்து லீவில் வந்து வெயிலில் விடாத சமாளிக்கிறதுக்கு இதுதாங்க ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏதாவது ஒரு ட்ராயிங் வரைய சொன்னோம்னா குழந்தைங்க வந்து அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. எப்படியாவது 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே கொண்டு போகலாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ராயிங் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வரைஞ்சி தரும்போது அதை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து விளையாடுவாங்க. நான் இப்போ ஆப்பிள் வரைஞ்சி கொடுத்தேன். ஆனால் நம்ம வீட்டு குட்டி பையன் பாருங்கள் கலர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு எப்படி கிறுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாவே நான் மோஸ்ட்லி குழந்தைங்க கூட தாங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். குழந்தைங்கள் வந்து எப்படியெல்லாம் நல்லா ஜாலியாக மைண்டை வந்து மாற்றி விடலான்னு சொல்லி தான் பார்ப்பேன். கொஞ்சம் நேரம் நான் சமையல் செய்கிற வரைக்கும் மொபைல் பார்த்துக்கிறது இல்லைனா வெளியே விளையாடுறதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ட்ராயிங் வரைகிறது ஏதாவது எழுதி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள வந்து மைண்ட் அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. அப்படி பண்ணும்போது குழந்தைங்க வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. மைண்டு ஃப்ரீயாக இருந்தாவே குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குங்க குழந்தைங்க கூட விளையாடுறது வந்து. எனக்கு வந்து குழந்தைங்களே இப்படி மாற்றி ஏதாவது செய்ய வைக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னாங்க நம்ம ஒரே விஷயத்தை குழந்தைங்களுக்குள்ளே வந்து துணிக்கவே கூடாதுங்க. அப்படி துணிக்கிறப்ப தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி அவங்க வந்து எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாத அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் குழந்தைங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் விளையாடணுங்க. இல்லைனா பிடிச்ச விஷயத்தை ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ட்ராயிங் அந்தளவுக்கு வரவே வராதுங்க. நான் ரொம்ப சுமாராக தான் வரைவேன். எனக்கு ட்ராயிங் வரைகிறது இந்த கோலம் போடுறது இதெல்லாம் எனக்கு வரவே வராதுங்க. இருந்தாலுமே குழந்தைங்க இப்போ பெருசாகிட்டாங்க இல்லைங்களா, அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ராயிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தேன். பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக தாங்க இருக்குது. ட்ராயிங் பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி இது யாராவது திட்டிடாதீங்க. எனக்கு ட்ராயிங் வந்து வரைய தெரியாதுங்க. குழந்தைங்களுக்காக சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் கூடங்க அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுங்க. அதை கற்றுக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுனாங்க. குழந்தைங்களுக்கு வந்து மொபைலில் இப்போ நிறைய ட்ராயிங் வீடியோலாம் இருக்குதுங்க. அதை போட்டு கொடுத்து குழந்தைங்கள வரைய சொன்னோம்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக ட்ராயிங் வந்து பழகிக்குவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நம்ம குழந்தைங்களுக்குள்ள வந்து சின்னதாக ஒரு விதை போட்டால் போதுங்க, குழந்தைங்க வந்து அதை சூப்பராக வளர வச்சுக்குவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு சரியில்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட பெருசானாங்கன்னா ட்ராயிங் வரைஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகுங்க.
என்னோட 3 குழந்தைங்கள நான் இப்படி தாங்க சமாளிப்பேன். வீட்டில் இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்காங்கன்னா 3 பேர்த்த இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி குழந்தைங்கள வந்து சிரிக்க வச்சுருவேங்க. எனக்கு வந்து குழந்தைங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள அடம் பிடிக்கிற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. குழந்தைங்க வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். ஒரு பேபி பொம்மை வரையலான்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்ருக்குங்க. அது எவ்வளோ கோணையாக எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த பொம்மை வரையும் போதுங்க குழந்தைங்க வந்து அம்மா சூப்பராக வரைகிறீங்கம்மா, அம்மா சூப்பராக இருக்குமா, அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு குழந்தைங்க என்னை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. குழந்தைங்க வந்து என்கரேஜ் பண்ண சரி நாமளும் நல்லா தானே வரைய மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நானும் வரைஞ்சி கொடுத்துட்ருந்தேங்க. நம்ம பாப்பா 2 பேரும் ட்ராயிங்லாம் நல்லா சூப்பராகவே வரைவாங்க. இந்த ஃபிங்கர் வச்சு வரைவோம் இல்லைங்களா, அது வரைகிறது, அதுக்கப்புறம் கிளாக் வரைகிறது, வீடு மாதிரி வரைகிறது, மரம் வரைகிறதுங்க, இது மாதிரி நிறைய ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க. அது அடுத்த கட்டமாக இது மாதிரிலாம் நம்ம பழக்கி விட்டோம்னா குழந்தைங்க இது மாதிரி கற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு பேபி பொம்மை வந்து வரைஞ்சி கொடுத்துங்க. அது வந்து கலர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபி பொம்மைக்கு வந்து கலர்லாம் பண்ணதுக்கப்புறங்க ஐஸ்கிரீம் ஒன்று வரைஞ்சி கொடுத்துங்க. அதுக்கு வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வரைஞ்சி கொடுத்த ஐஸ்கிரீம் பொம்மைக்கு வந்து சூப்பராக கலர் பண்ணிட்டாங்க. கீழே வந்து அதே மாதிரி டாட் டாட்டாக போட்டு கொடுத்துருக்குங்க. அந்த டாட் டாட்டாக இருக்கிறதுல நேராக கோடு இழுத்து அதை வந்து ட்ராயிங் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேங்க. குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விட்டாங்கன்னா குழந்தைங்கள வச்சு எப்படா சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் சூப்பராக டைம் பாஸ் ஆகுங்க. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்கன்னா நாம் வந்து டிவி பார்க்குறது, மொபைல் நோண்டுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கே ரொம்ப அடிக்ட் ஆயிரும். ஆனால் குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓர கட்டிட்டுங்க குழந்தைங்க கூட இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லா ஜாலியாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் சாப்பிடவே இல்லைங்க. சாப்பாடு மட்டும் வச்சு தயிர் வாங்கிட்டு வந்திருந்தோம் வரும்போது. அது தயிர் சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கேங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட்டி பையனுக்கு மட்டும் மொபைல் போட்டு கொடுத்துருந்தேன். அவன் அந்த மொபைல் பார்த்துட்டு டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பட்டர்ஃப்ளை சாங் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லீவ் விட்டாங்கனாவே எங்கள் வீட்டில் இப்படி தாங்க இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 குழந்தைங்களும் சேர்ந்துட்டு எப்படி அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். குட்டி பையன் தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அக்கா 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. லீவில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம மாற்றி மாற்றி பண்ணுறப்ப குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கவே மாட்டாங்க. எங்கள் 3 குழந்தைங்களும் எவ்வளோ சமத்தாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ட்ராயிங் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் போயிருங்க. இப்படியே 1 ஹவர் போயிடுச்சு. டைம் போகிறதே தெரியலங்க. குழந்தைங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கரெக்ட் டைமுக்கு நானும் சாப்பிடுவேங்க, குழந்தைங்களும் சாப்பிட வச்சுருவேன். டான்ஸ் ஆடி குழந்தைங்க வந்து ரொம்ப களைச்சி போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவே முடியலைங்க. பயங்கர வெயில், ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. அதனால சாலையில் கட்டில் எடுத்து போட்டு எல்லோரும் சாலைக்கு வந்தாச்சுங்க. சாலைக்குள்ளார வந்து குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கட்டும், நம்ம இந்த கட்டித்தரையெல்லாம் கூட்டி விட்டு ஆட்டிக்கு தீனி போட்டு விட்டலான்னு சொல்லிங்க நான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைங்க கூட நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் கட்டித்தரையெல்லாம் கூட்டி முடிக்கிற வரைக்கும் குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க வெளியில். அந்த டைமில் நான் வந்து கட்டித்தரையெல்லாம் கூட்டிட்டுங்க ஆட்டுக்கெல்லாம் தீனி போட்டோன்னா ஆடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படியும் 1/2 ஹவர் ஆகும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிக்க வச்சுட்டுங்க ஒரு 12:30 1 மணிக்கு பக்கமாக குட்டி பையனை வந்து தொட்டில் போட்டு ஆட்டினா குட்டி பையன் வந்து நல்லா சூப்பராக தூங்கிடுவான். அதுக்கப்புறம் பாப்பா 2 பேரும் விளையாண்டுக்கிட்டே தாங்க இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க. அவங்கள 2 பேரும் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தாங்க டெய்லி தூங்கிட்டுருக்கேன். என் பக்கத்தில் தூக்கம் வர மாதிரி நடிச்சிட்டு படுத்திருப்பாங்க, ஆனால் தூங்கவே மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே படுத்திருப்பாங்க. சரி போங்கடா வெளியேன்னு சொல்லிட்டா அவங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க வேண்டியதாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ லைட்டாக வெயில் வந்து குறைஞ்சிச்சுங்க. மதியம் வரைக்கும் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குதுங்க. மதியத்துக்கு மேலே ஒரு 2 மணி 3 மணி ஆச்சுன்னா மோடம் போட்ட மாதிரி இருக்குங்க. ரொம்ப குளிர்ச்சியாக அப்படி இருக்குது. இது மாதிரி தாங்க இப்போலாம் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக ஆட்டுக்கடி தரையெல்லாம் கூட்டிட்டுங்க ஆட்டுக்கெல்லாம் கடலக்கொடியெல்லாம் கொண்டாந்து போட்டாச்சு. ஆடில் கடலக்கொடி வந்து சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம குட்டி பையன் குட்டி பாப்பா எல்லாருமே சாலையில் தாங்க விளாண்டுட்ருக்காங்க. சாலையில் நல்லா நெவுளு குளுன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆட்டு சாலைக்கு பக்கத்துலேயே 2-3 வேப்ப மரம் இருக்குங்க. அந்த வேப்ப மரத்தோட காற்றும் அந்த சாலைக்குள்ளே அடிக்கிற காற்றுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ன தான் ஃபேனோன்னாலும் சரிங்க அவ்வளோ ஹீட்டாக தான் இருக்குது. ஆனால் இயற்கையாக வர காற்று வந்து நிஜமாக அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது.
சாலைக்குள்ளே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு தொட்டில் கட்டி விட்டுருக்குங்க. இங்கே சாலைக்கு வந்தாங்கன்னா போதும், பாப்பா தம்பி எல்லோரும் மாற்றி மாற்றி அந்த தொட்டில் உட்காந்து அதை என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். குட்டி பையன் இந்த ஆட்டை நோண்டோம் நாயை நோண்டோன்னு சொல்லிட்டு சாலைக்கு வந்தானா இப்படி சுற்றி சுற்றி விளையாண்டுட்டே தாங்க இருப்பாங்க. இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துகிட்ருக்குங்க. ஒரு 5 மணிக்காட்டும் லைட்டாக மழை துளி வர மாதிரி வந்துச்சுங்க. அப்படியே நின்று போச்சு. எவ்வளோ துணி காயுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். டெய்லி துணி துவைக்கிறேங்க, இருந்தாலுமே இவ்வளோ துணி காயுது. குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா காலையில் ஒரு டைம் குளிப்பாங்க, மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு 3 வேளை குளிப்பாங்க. 3 குழந்தைங்களும் 3 வேளை குளித்தா 9 ட்ரெஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் என்னோடது மாமாவுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரெஸ் காயுதுங்க. மதியங்க குட்டி பையனை தூங்க வச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிட்டுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா 2 பேத்தையும் போட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்தங்க. பாப்பா 2 தூக்க வரலன்னு சொல்லிட்டு எழுந்து வந்துங்க. ஒருத்தி வந்து சாமானை விளக்குறது, ஒருத்திங்க வந்து வீடெல்லாம் கூட்டுறதுன்னு சொல்லிட்டு 2 பாப்பாவும் சேர்ந்து 2 வேலையை 2ஆக பிரிச்சுங்க. சூப்பராக வேலை செஞ்சு வச்சுட்டாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் எப்பயுமே குழந்தைங்கள இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலை சொல்லவே மாட்டேங்க. ஆனாலுமே பாப்பா 2 பேரும் நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்களம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குல்லம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தயிர் இருந்துச்சுங்க. அதை பாப்பா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் காலையில் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்க. தயிரையும் சாப்பாட்டையும் நல்லா பிசைஞ்சுங்க. நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டலான்னு சொல்லிட்டு பிசைஞ்சிட்ருக்குங்க. சாப்பாடு கொடுங்க. இந்த கொஞ்சமாக தயிர் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றிங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே குழம்பாட்டம் கொண்டு போய் நாய்க்கு சாப்பாடு போட்டோம்னா நல்லா சுத்தமாக சாப்பிட்ருங்க. நாய்க்குட்டிக்கு சாப்பாடெலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறங்க குழிப்பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்குங்க. குழிப்பணியாரத்துக்கு வந்து புதினா செடி தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடுச்சுங்க. நம்ம வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிருந்தாலும் சரிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.